நம்ம ஜோதிட கருத்துக்களில் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்புகள் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. திருமணம் ஆகுது இல்லையா எல்லாருக்கும். அது ஆகும்போது எல்லாரும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, குருபலம் வந்துருச்சா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்தனால தான் கல்யாணம் ஆகுதுன்னு ஒரு சிலர் நினச்சிட்ருக்காங்க. அதாவது திருமணத்தை நடத்தி வைப்பவர் யார் என்ற ஒரு தலைப்பில் தான் இப்போ பேசுகிறாங்க. திருமணத்தை நடத்தி வைப்பவர் யாருன்னா அவங்க ஜாதகம்னு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் எல்லாருக்கும் அவங்க ஜாதகம் இருக்குது. அதை வைத்துத்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர மேலோட்டமாக குருபலம் வந்து விட்டது, அப்புறம் சுக்கிரன் இவர் ஜாதகத்தில் அதாவது சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் இப்போ, அதனால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னு ஒரு ஜாதகத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா லேட் மேரேஜ் தான் ஆகும். உங்களுக்கு தெரியும், ரொம்ப லேட்டாக கூட ஆகும். 45 வயசுலலாம் கூட கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. 50 வயசுலலாம் ஒரு திருமணம் கூட முடிக்காமல் கூட உட்காந்துருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதற்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே, இளமையிலேயே 18 வயது முடிந்த உடனேயே டக்குன்னு கல்யாணம் ஆகிடுது. படித்து முடிச்சு ஒரு +2 டிகிரி +2 அல்லது டிகிரி பண்ணும்போது ஏதாவது விஷயங்கள் பண்ண டக்குன்னு முடிஞ்சிடுது. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த திருமணம் இருக்கு இல்லையா, அது மாதிரி விஷயங்கள் எந்த வயதில் திருமணம்ன்ற ஒரு விஷயம்லாம் இருக்குங்க. அது ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும் யாருக்கு எந்த நேரத்தில் கல்யாணம் ஆகுன்ற விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மகர ராசி எடுத்துக்கோங்க. மகர ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது குரு பலம் நிறைந்து இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. 5ல் குரு இருக்குது, சூப்பர் கீப்பர் நிறைய பேர் பேசுவாங்க, நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு இருக்குன்னா டக்குன்னு பாருங்கள் கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்குத்தான் திருமணம் நடந்தே இருக்கிறது. மீதி மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கலை. மாறாக திருமண பிரிவு கூட நடந்திருக்கும். கோர்ட்டு போயிருப்பாங்க, பிரச்சனை ஆகிருக்கும், 2 பேரும் அப்போ தான் பிரியக்கூடிய ஒரு சூழலும் இருந்திருக்கும். அது யாருக்குமே அது தெரியாது. குருபலம் இருந்துச்சுன்னா அப்போ சேர வேண்டியது. ஏன் சேரலை சொல்லுங்கள். அப்படின்னா ஜாதகம் தான் முக்கியம், புரியுதுங்களா? இது கோச்சாரம் என்பது கோள் சாரம், அதாவது கோள்கள் அசையக்கூடியது. அதுவும் இப்பொழுது அதாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சந்திரனுக்கு கிரகங்களை வைத்து கொண்டு இந்த கோச்சார பலன்கள் நம்ம சொல்கிறோம். ராசி பலன்கள் உட்பட அப்படி தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் நம்ம இவர்களுக்கு இப்படி நடக்குமா நடக்காதான்ற விஷயங்கள் எல்லாமே ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் தாங்க அது அமையும், தெரியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ குரு தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகிறாருன்றது நிச்சயமாக கிடையாது. சில பேருடைய ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார், சில பேருடைய ஜாதகத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கின்றார். ஆனாலும் திருமணம் நடைபெறவில்லை. அவர்கள் இறுதி வரையும் சன்னியாசியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குருபலம் குரு ரொம்ப அருமையான கேந்திரம் திரிகோண ஸ்தானங்கள் இது இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்றால் அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்துத்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர மேலெழுந்த வாரியாக சாதாரணமாகலாம் சொல்ல முடியாதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க, நம்மளுடைய விஷயத்தில் அந்த குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அந்த இடத்தை பார்க்க வேண்டும். அதனை நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் இவர்களுக்கு எப்பொழுது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா குடும்ப அமைன்னா குடும்பஸ்தானம் அதிபதி உள்ள கிரகங்கள் என்ன, அதனுடைய அதிபதி யார், நட்சத்திரம் வாங்கினவங்க, அதனுடைய தசாபதி நடந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது காலத்தில் ஸ்தானத்தை யார் பார்த்துட்ருக்காங்க, அல்லது காலத்தில் ஸ்தானத்தில் எந்த கிரகம் இப்போ கோச்சாரத்தில் கொண்டிருக்கிறது, ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது சுக்கிரனை தொடுகிறார்களா, அல்லது இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குங்க. இதெல்லாமே ஜாதகத்தை வைத்து கொண்டு தான் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்ல முடியுமே தவிர மேலெழுந்த வாரியாக நம்ம இப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. குரு வந்துருச்சுங்க, உங்களுக்கு குருபலம் வந்துருச்சு, நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்றது எடுத்துக்கொள்ளணும். அதாவது திருமணத்தை நடத்தி வைப்பவர் யார் என்று பார்க்கும்போது நிச்சயமாக அவரவர் ஜாதகத்தில் உள்ள குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது ஸ்தானமும் உட்படுகிறது.
அந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள், சுபகிரகங்களா பாபகிரகங்களா, அல்லது அந்த இடத்தில் உள்ள கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் அது நீச்ச பலம் பெற்றிருக்கின்றதா, பகை பலம் பெற்றிருக்கின்றதா, அல்லது கேந்திர ஸ்தானமா, அது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த குடும்பாதிபதி நின்ற ஸ்தானங்கள் கேந்திரமா அல்லது 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்களான்ற விஷயங்கள்லாம் பொறுத்து தானே தவிர மேலெழுந்த வாரியாக நம்ம நிச்சயமாக உங்களுக்கு இந்த கிரகங்க உங்களுக்கு திருமணம் பேர் நடந்துடும், ஏன்னா குருபலம் விட்டது அப்படின்ற ஒரு விஷயம் குருவை வைத்துக்கொண்டு யாரும் பேசாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா குரு பகவான் 7வது இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஒரு சில ஜாதகத்தில் இன்னும் திருமணமே முடியாமல் எத்தனை முதிர் கன்னியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 42, 43 வயதாகியும் இன்னும் திருமணம் நடக்கவில்லை. ஏன்னால் கேந்திராதிபதி தோஷம் என்ற ஒரு தோஷம் உள்ளது. அது மட்டுமின்றி அந்த இடத்துல குரு ஆட்சி பலம் தானே பெற்றிருக்கிறது. அப்பயும் திருமணம் நடக்கவில்லை என்றெல்லாம் நம்ம ஆராயும் பொழுது வெறும் குரு பகவானை திருமணத்தை நடத்தி தருவதில்லை, மற்ற கிரகங்களுக்கும் இதிலும் பங்கு உண்டு. அதுவும் குறிப்பாக அவரவர் ஜாதகத்தில் உள்ள குடும்பஸ்தானம், கலத்திரஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் என்று இந்த 3 ஸ்தானங்களையும் பார்க்க வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3வது இடம், 8வது இடம் என்ற இடங்கள்லாம் இருக்குல்லையே, வீரியஸ்தானம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானம், படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது ஸ்தானங்கள், இத்தனை ஸ்தானங்களும் உள்ளடங்கிய அந்த இடத்தில் எந்த கிரகங்கள் உள்ளது, அதில் எது மெஜாரிட்டி என்று சொல்வார்களா, எது பலம் அதிகமாக உள்ளது, இந்த விஷயத்தை வைத்து கொண்டு தான் நம்ம சொல்ல வேண்டும். அதை தவிர அந்த குடும்பாதிபதியுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடந்து கொண்டிருக்கிறதா, அல்லது குடும்பாதிபதியுடைய கிரகங்கள் எந்த சாரத்தில் உள்ளது, சாரம் என்றால் அந்த எந்த நட்சத்திரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அம்சத்தில் நவாம்சத்தில் கிரகங்களுடைய நிலை என்ன, ஷட்பலம் என்று சொல்லுவாங்க, ஸ்தான பலம் சொல்லுவோம், அதாவது திருப்பலம் திக்பலம் என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த பலங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த கிரகங்களுடைய நிலை, இதெல்லாம் வைத்து கொண்டு தான் ஒருவருக்கு திருமணம் எப்பொழுது நடந்தேறும் என்ற கரெக்டான ஒரு துல்லியமான விஷயங்களை சொல்ல முடியுமே தவிர மேலெழுந்த வாரியாக இந்த ராசியா உங்களுக்கு இந்த பலம் வந்துருச்சு, இந்த மகர ராசியா உங்களுக்கு 7ரை சனி வந்துடுது, 7ரை சனியில் உள்ளே போனவனும் இருக்கிறான், 7ரை சனியில் அதாவது அரசாட்சி பெற்றவர்களாகவும் ஆளுபவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அதனால் வெறும் 7ரை சனியை வைத்து கொண்டு மட்டுமே நாம் பலன்கள் சொல்ல முடியாது. 7ரை சனி அத்தனை பேருனா அத்தனை பேருமே துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கணுமே. இன்றைக்கி 7ரை சனி நிறைய பேர் இருக்கவங்கெல்லாம் போய் பாருங்கள், இந்த 7ரை சனி தான் வீடு கட்டினேன்னுவாங்க, இந்த 7ரை சனி தான் குழந்தை பிறந்துச்சுன்னுவாங்க, இந்த 7ரை சனி தான் திருமணம் ஆச்சுன்னுவாங்க. இப்படி அதாவது வெறும் மேம்போக்காக ஜோதிட பலன்களை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளாதீங்க. மேம்போக்காக இது மாதிரி சிம்மராசி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்க நிறைய பேர். என்னென்னா வெறும் சிம்மராசி எல்லாருக்கும் அது அப்படியே பயன்படாதுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள்லாம் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அவருடைய லக்னங்கள் என்ன விஷயம், அதெல்லாம் எதை பேசப்படுகிறது, ப்ளஸ் நான் சொன்ன ஸ்தானங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து விட்டால் ஒருவருக்கு இவ்வாறான விஷயங்கள் நடக்கும் நடக்காது என்பதெல்லாம் அருமையாக சொல்ல முடியுமே தவிர மேலெழுந்த வாரியாக நம்ம பார்ப்பது மிக தவறான ஒரு விஷயம். அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா, ஏன்னா 40 வயது ஆகியும் திருமணம் ஆகாதவங்க இருக்கார்கள், 18 வயது ஆன உடனே திருமணம் செய்பவர்களும் இருக்கார்கள், உடனுக்குடன் குழந்தை பெற்றவர்களுக்கும் இருக்காங்க, ஒரு சிலர் உடனுக்குடனே குழந்தை பெற்றுக்காமல் 10-15 வருஷம் வரைக்கும் காத்திருப்பவர்களும் நம்மளுடைய வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நமக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் திருமண யோகம் உண்டான்னு அப்படி கேளுங்க, எங்களுக்கு திருமண யோகம் வந்துருச்சான்னு கேளுங்க, குருபலம் வந்துருச்சான்னு மட்டும் கேட்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்பா இந்த சனி நல்லா இருக்குன்றாங்க, எல்லா பத்திரிகையிலையும் இப்படி போட்டிருக்காங்கன்றதெல்லாம் பார்க்காதீங்க. நம்மளோட கட்டத்தில் என்ன, நம்ம விதியில் என்ன இருக்குது, புரியுதுங்களா? எப்படின்னா இப்போ ஒரு மேஷராசிக்காரங்க எல்லாருமே அந்த கார் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் நடந்து போவாங்க, 2 வீலரில் போவாங்க, ஒரு சிலர் நடக்க முடியாமல் வீட்லேயே கூட படுத்து கிடப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மேஷராசி வேலை செய்யலை, ஜாதகம் தான் வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்ம பார்க்கணுமே தவிர மேலிருந்து வரையாக குரு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி பார்த்தா எல்லாருக்கும் குரு பகவான் இருக்கணும், குருவோட அருள் எல்லாருக்கும் தேவை. குரு நம்மளுடைய கட்டத்திற்கு நல்லவனா கெட்டவனான்னு இருக்குது. குரு பகவானை நான் தவறாக சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர்களும் ஒரு கிரகங்கள் தான், அவரவர் கடமையை அவர்கள் செய்துவிட்டு போகிறார்கள். அதே ஜாதகத்தில் குரு பகவான் கெட்டவர் என்றால் பாபகிரகங்களான செவ்வாய் அவனுக்கு யோகாதிபதியாக இருக்கலாம், அல்லது சனி பகவான் யோகாதிபதியாக இருக்கலாம். இவ்வாறாக இருக்கும் பொழுது நம்ம இந்த கிரகம்தான் நமக்கு தவறு செய்யும் என்று சொல்லாதீங்க. குரு பகவானும் நமக்கு
நல்லது செய்வார். அவரவர் வழியில் அவர் போவார். நமக்கு இந்த கிரகங்கள், அதாவது சரலக்னம், ஸ்திரலக்னம், உபயலக்னம் என்று லக்னங்கள் வாரியாக பிரிக்கிறோம். ராசிகளையும் இவ்வாறு பிரிக்கிறோம். இதற்கு எது பாதகாதிபதி மாரகாதிபதி என்பதை அறிந்து கொண்டு அந்த கிரகங்கள் சுபகிரகங்களாக இருந்து அந்த குருவாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த குரு பகவான் தான் நமக்கு தீமை செய்கிறார் என்று இல்லை, குரு பகவான் இப்படி ஒதுங்கி இருப்பது நல்லது. அதுக்காக அவர்களை நம்ம குறை சொல்ல வேண்டாம். நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு எது சாதகமாக இருக்கிறது, எந்த கோள்கள் நமக்கு வலிமையாக உள்ளது என்பதை பார்த்துவிட்டு செய்யுங்கள். அது மட்டுமின்றி நம்முடைய ஜாதகத்தில், அதாவது குடும்பஸ்தானம், குடும்ப பலம் இருக்கிறதா, குடும்பம் கெட்டு போயிருக்கிறதா என்பதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிவிடலாம். இவ்வாறு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஜாதகத்தை எடுங்க. நம்ம ஜாதகத்தில் எப்போ கல்யாணன்றதை பாருங்கள். அதற்கு யார்கிட்ட போகணும், நல்ல ஜோதிடராக அனுபவிக்க, அதாவது ஜோசியரை பார்க்குறாங்க இல்லையா, பார்க்கறது தப்பே இல்லைங்க. போன மாதம் ஜோதிட படிப்பு முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் ஜாதகத்தை போய் கொண்டு கொடுக்குறீங்கல்ல, அதுதான் காமெடி. ஏன்னா ஜோதிடம் ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோன்னா அனுபவங்கள் அவங்ககிட்ட காமிக்கிறது தப்பு கிடையாது. அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்ம வேத வாக்காக நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அனுபவம்ன்றது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம். அனுபவம் மாதிரி ஒரு ஆசான் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்கன்னா அவர்களுக்கு என்ன தகுதிகள் உள்ளது, அதாவது எத்தனை ஜாதகத்தை அவங்க பார்த்துருக்காங்க, எவ்வளோ வருஷமாக அவர்கள் இருக்கிறார்கள், அந்த ஒரு விஷயத்தை பாருங்கள். ஜோதிடத்திற்கு இந்த படிப்புகள் பிஹெச்டி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒரு படிப்பை முடிச்சிருக்காங்களான்றதையும் பாருங்கள். சரிங்க, இது மாதிரி நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.